குழந்தைங்களே, இன்றைக்கு நான் ஒரு அழகான கதை சொல்ல போறேன். நம்ம வீட்டுக்கு பின்புறம் இருக்கிற அந்த சிறிய தோட்டத்தை பற்றிய கதை. அந்த தோட்டம் சின்னதா இருந்தாலும் அதுல நம்ம வளர்க்கிற பழக்கங்கள் ரொம்ப பெரிய பலன் தரும். அப்பா, அந்த தோட்டத்துல நம்ம தினமும் தண்ணி ஊத்துனா செடிகள் சந்தோஷமா வளரும் இல்லையா? அம்மா, நான் நேத்து செடிக்கு தண்ணி ஊத்துனேன். அது இன்னைக்கு பச்சையா இருக்கு. அதுதான் பிள்ளைகளே, நாம் கவனமாக பார்த்தா இயற்கையும் நம்ம கவனமாக பார்த்துக் கொள்கிறது. செடிகளுக்கு தண்ணீர் மாதிரி நமக்கு நல்ல பழக்கங்கள் தேவை. நேர்மை, உழைப்பு, மரியாதை. நான் தினமும் என் புத்தகங்களை நேரத்துக்கு படிப்பேன். அது நல்ல பழக்கம் தானே? ஆமாம் கண்ணே, படிப்பு அறிவை வளர்க்கும், நல்ல பழக்கம் வாழ்க்கையை உயர்த்தும். நான் என் பொம்மைகளை விளையாடிட்டு திரும்ப அடுக்கி வைப்பேன். அது ரொம்ப நல்ல பழக்கம் மகனே. ஒழுக்கம் இருந்தா வாழ்க்கை அழகா இருக்கும். பாருங்க, நம்ம தோட்டத்துல செடிகள் ஒவ்வொன்றும் தனித்தனியா வளருது. ஆனா எல்லாம் சேர்ந்து அழகா இருக்கு. நம்ம குடும்பமும் அப்படித்தானே அம்மா? எல்லாரும் சேர்ந்து இருந்தா சந்தோஷம். சரியா சொன்னேன். அன்பும் ஒற்றுமையும் இருந்தா எந்த தோட்டமும் எந்த குடும்பமும் செழிக்கும். நானும் நல்ல பையனா இருப்பேன். செடிகளை போல நல்லா வளருவேன். அதுதான் இந்த கதையின் பாடம். நல்ல பழக்கங்களை விதைத்தால் நல்ல வாழ்க்கை மலரும்.